இலங்கை தலைநகரான கொழும்பு தற்போது சிறுநீரக வியாபாரத்தின் தலைநகராகவும் மாறியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அப்பாவிகள் அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களிடம் இருந்து சிறுநீரகம் திருடப்படுவதாக எழுந்த புகாரில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையைச் சேர்ந்த முகம் மறைக்கப்பட்ட இந்த பெண்மணியின் சிறுநீரகம் கொழும்பில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் 4 மருத்துவமனைகள் சட்டவிரோதமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக எழுந்த புகாரில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலிருந்து பலர் அழைத்துச் செல்லப்பட்டு சிறுநீரக வியாபாரம் நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் 6 மருத்துவர்களுக்கு தொடர்புள்ளதாகவும் இலங்கை போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 10க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு சிறப்பு புலனாய்வு போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் அதிக எண்ணிக்கையில் நடந்த விவகாரத்திற்கு பிறகு மருத்துவமனைகள் மீது கண்காணிப்பு அதிகரித்துள்ளதால் கொழும்பிற்கு இந்த சட்டவிரோத கும்பல்கள் மையம் கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. பரவலாக விழிப்புணர்வு இருக்குது, பரவலாக ஆஸ்பத்திரிகளுக்கும் தெரியுது. நாமெல்லாம் கண்காணிக்கப்படுகிறோம். இந்திய ஆக்ட் பிரகாரம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்குன்றது எல்லா ஆஸ்பத்திரிகளும் தெரியுது. யாரும் தவறு செய்து மாட்டிக்க விரும்பல. ஏன்னா மாட்டிக்கிட்டால் அவங்களுடைய லைசன்ஸ் பெர்மனெண்ட்டாக போயிடும். அந்த ஒரு ரிஸ்க்கை எடுக்க எந்த ஆஸ்பத்திரியும் விரும்பல, எந்த டாக்டர்களும் விரும்பல. ஆகவே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே பொதுவாக இது கம்மியாக தான் இருக்குது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே சிறுநீரக வியாபார கும்பல் எப்படி செயல்படுகிறது என்பதை இப்போது பார்ப்போம். தமிழகத்தை சார்ந்தவர்கள் தொழிலாளர்களாக அழைத்துச் செல்லப்பட்டு சிறுநீரகம் எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் தெலுங்கானாவை சார்ந்தவர்களையும் இந்த சட்டவிரோத கும்பல் பணத்திற்காக ஏமாற்றி வருவதாக சொல்லப்பட்டுள்ளது. குஜராத்தை சார்ந்த பணம் படைத்தவர்கள் கொழும்பில் சிறுநீரகங்களை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள் என்கிறது கொழும்பு காவல்துறை. இந்த சட்டவிரோத சிறுநீரக விற்பனையின் பின்னணியில் இருக்கும் இடைத்தரகர்களை கண்டுபிடித்து ஒழிக்கும் வேளையில் இலங்கை போலீசாரும் இந்திய போலீசாரும் இணைந்து பணியாற்ற வேண்டியிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அவங்க ஆஸ்பத்திரியில் எந்தெந்த ஆஸ்பத்திரி அதை செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு சுலபமாக கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு அந்த ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த ஆஸ்பத்திரியில் எப்படி தான் நடக்குங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே அவங்க முனைப்பாக செயல்பட்டாக்க அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது அவங்களுக்கு ஒரு முனைப்பாக செயல்பட வேண்டியது ஒன்று தான் முக்கியமாக அவங்க எடுத்தால் கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணலாம். சட்டவிரோத சிறுநீரக விற்பனை தொடர்பாக தமிழகத்தில் விரைவில் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.